ரெசிபி ஒன்று ரெடி பண்ணணும் டேஸ்ட் பார்க்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பார்த்தேன். ஓட வெந்திருக்கான்னு வேவலாட்டியும் பரவாயில்ல, எல்லாம் இது தானே எது பரவாயில்ல, நல்ல அம்சமாக வந்திருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கல்கத்தாவில் என்ன கல்கத்தா ஸ்டைலில் வந்து கட்லெட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கல்கத்தா கட்லெட்டா? நிஷாவை நீ ஏன் ஏதாவது ஒரு டிஷ் ரெடி பண்ணி வை நிஷா அப்படின்னு. இப்போ அதனால அவளாக பார்த்துட்டு அவளாக செய்கிறேன். இது நான் எல்லாம் சொல்லலை. என்ன கழுவி ஊத்துட்டா நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணி எனக்கே தெரியாது. இப்ப நீ பேர் சொல்லவும் தான் இப்படி ஒரு என்னமோ கேரட் அது இதுன்னு போட்டு அவிச்சுக்கிட்டு கிடந்தா. இந்த உருளைக்கிழங்கையும் வெள்ளை சுண்டலையும் வந்து நல்லா மசிச்சுக்கணும். நல்லா நான் வந்து மசிச்சுக்கிறேன். நீங்க மசிக்கிற கட்டை இருந்துச்சு அப்படின்னா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கையிலேயே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக அப்படியே வந்து ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறமேட்டு கேபேஜ், முட்டைக்கோஸு இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் இல்லை வீடியோக்காக நீ இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. எதுக்கு? முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து கேபேஜ் தெரியாது அது. சரி சரி. அதுக்கு நம்ம வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 2 கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் மல்லியும் புதினாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வரமிளகா வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். கல்கத்தா ஸ்டைல்லே வந்துருமா? அது செஞ்சு பார்த்தா தான் தெரியுங்கய்யா. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறா நிஷா. இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதோட வேற என்ன மிக்ஸ் பண்ணணும்? இதில் இவ்வளோதான். அங்கே ஒரு மாவு எடுத்து வச்சிருக்கேன், அது என்ன மாவு? என்ன மாவு? இது மைதா மாவு. அதுவும் மிக்ஸ் பண்ணணுமா? இல்லை, அது மிக்ஸ் பண்ணணும், ஆனால் இப்போ இல்லை, கடைசியாவா? அது என்னது? இது சேமியா. இது மிக்ஸ் பண்ணணுமா இப்போ கடைசியா? அதுவும் கடைசியா. இப்போ இது எல்லாத்தையும் மாவு ஆக்கணும். மாவு ஆக்கிட்டு காமிக்கிறேங்கிற? இல்லை இல்லை, மாவாக்கல. இதை வந்து இப்படி உருண்டை பிடிச்ச அளவுக்கு வந்து நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கணுமா? எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கணும். நல்ல மாவாக்குனா தானே இல்லை சுண்டல்லாம்? அதான் சுண்டல்லாம் அப்படியே இருக்கட்டும், முழுசா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? இது அப்படியே இருக்கட்டும், இது உருண்டை பிடிக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம வச்சிரும். பாப்பா நவரி, இதை நான் அப்புறமேட்டு உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதுல உப்பே போடல? அதுலதான் உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு சேர்த்துட்டியா? சேர்க்கவே இல்லை. அதுல இருந்துச்சு, அந்த இதுல தட்டுல சொல்லையில இருந்துச்சா? சரி, இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து ஒரு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாப்பா, இன்னைக்கு நீ கல்கத்தா கட்லெட் சாப்பிட போற. எல்லாம் லீவ் ஒன்னொன்னா ஆட்டம் போட்டு மண்ணுங்கல்ல எல்லாம் ஆட்டம் போட்டு சாயங்காலம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போமா பாப்பா? என்ன கோயிலுக்கு போறீங்க? திருச்சிதம்பலம் சிவன் கோயிலுக்கு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. திருச்சிதம்பலம் வராராம் செல்வா, வந்துருங்க எல்லாம் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு. சாயங்காலம் வரும். வந்தவா வாங்க 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 மீட் பண்ணுவாங்க. திருச்சிதம்பலத்தில் சிவன் கோயில், அது ஒன்று தான் பெரிய கோயில் திருச்சிதம்பலத்தில். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நல்லா குழப்பி வச்சுக்கணும். இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது எது? அது வேணும், நான் சொல்கிறேங்க. சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. கட்லெட் ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க, பிடிக்கும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. என்ன பாப்பா? நிஷா இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் கொதிக்க வச்சு ரெடி ஆகிட்டேன். ரெடி பண்ணிட்டேன். கட்லெட்லாம் ரெடி பண்ணிட்டியா? காமி கட்லெட்டை ரெடி பண்ணதான். நானும் சாப்பிட்டதில்ல, ஃபஸ்ட்டு தடவையாக சாப்பிட போகிறேன். ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் கட்லெட்டு. அது சிக்கன் கட்லெட்டு, மட்டன் கட்லெட் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்லெட் சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் எதில் சாப்பிட்ருக்கீங்க? வெஜிடபிளாக இதுலையா? கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கு எல்லாமே காய்கறியா. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இதில் டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த சேமியாவை வந்து
ஒட்டு மாடி ஒட்டுமே ஏன் ஒட்டாது? ஆஹா நீ செய்கிறத பார்த்தாலே ஐடியா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து இதை போட போகிறோம். ஆஹா மரண மாசான நீ இவ்வளோ நாள் குக்கிங் பண்ணியிருக்க, இன்றைக்கி தான் வந்து ஒரு நல்ல ரெசிபியாக பண்ணியிருக்க. இத்தனை நாள் இப்போ நல்லாவே இல்லை உனக்கு. இல்லை நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டான ரெசிபியா? அதை வேணாம் சார். வடை மாதிரி புரியுது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொரித்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய போட்டோம்னா ஒவ்வொன்றும் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா வந்திருக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு அதில் பட்டாணி சுண்டல் எல்லாமே வந்து சத்து கூட, காய்கறியும் கூட, கேரட்டு வெங்காயம் இதுதான் போட்டிருக்கோம். மற்றபடி உப்பு மிளகாத்தூள் அதுதான். வேறு எந்த காய்கறி வேணாலும் போடலாமா? வேறு எது வேணாலும் முட்டைக்கோஸ் போடலாம். கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போட்டு, நான் வந்து இன்னைக்கு கேரட்டு தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, நான் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆஹா நம்மளோட கட்லட் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதானே, ரொம்பலாம் வைக்க வேண்டியது இல்லையா? அவ்வளோதான். ம் ஏன்னா இதில் உள்ள வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி சுண்டல் எல்லாமே நம்ம வேக வச்சு தானே எடுத்துருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டேஸ்ட் ரிவ்யூ கொதிக்க இருக்க ரிவ்யூ பார்க்குறது. சரி, அடுத்ததை போடு, கொஞ்சம் ஆறட்டும். ஓகே, ரிவ்யூ பண்ணாமலாம் எனக்கு வந்து பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் ஆறவும் தியா தண்ணி சாப்பிட்டும் ரிவ்யூ பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அப்புறம் நீ தானே செஞ்சே, நீயே சாப்பிடுங்கிறியா? நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கு. நீ சார் நான் கூட நல்லா இல்லாமல் வருவோம், எல்லாம் உதிர்ந்து கொட்டி போயிடும் எல்லாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. அடுத்த கட்லட் சூப்பராக இருக்கு. நீ சார் ஆமாம், இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இது டெங்கு காய்ச்சலுக்கு, அதனால எல்லாம் சேஃபாக இருங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. வீட்டில் எல்லாரும் குழந்தைங்களா இருந்தால் சேஃபாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த கிராமத்தில் வந்து இந்த தேங்காய் தொட்டிலாம் அப்படியே போட்டு அதில் தேங்காய் தண்ணிலாம் மழை பெஞ்சு தேங்கும் இல்லையா, அதுலலாம் வந்து கொசு உருவாகும்னு தேங்காய் தொட்டி அப்புறமேட்டு அந்த ட்ரம்மு தண்ணி பிடிச்சி வச்சிருக்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கிறீங்களோ அதை வந்து சேஃபாக மூடி வைங்க. மூடி வைங்க, அப்போ தான் கொசு எல்லாம் உட்காந்து முட்டையெல்லாம் இட்டு பெருக்காது. என்ன நீ ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், மக்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுதான் சூடு ஆறி இருக்குமே ஒன்று. டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி ஒன்று ரெடி பண்ணணும் டேஸ்ட் பார்க்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்தேன். ஓட வெந்திருக்கான்னு பார்ப்போம். வேவலாட்டியும் பரவாயில்ல, எல்லாம் இது தானே, எது பரவாயில்ல, நல்ல அம்சமாக வந்திருக்க. எப்படி இருக்கு? நீ அங்கே திங்கிறது இங்கே முறுக்குன்னு இங்கே சவுண்டு கேட்குது. வடை மாதிரி இருக்கா, கட்லெட் மாதிரி இருக்கா? எப்படி? கட்லெட் மாதிரி சூப்பராக இருக்கு. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? வாய் ஊறுதுறீங்க. சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ரெசிபியெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் வேணாம் ட்ரை பண்ண வேணான்னு, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் தானே, சுண்டல் பட்டாணி இதெல்லாம் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. கடைசியாக கமெண்ட்லேயும் ஒரு கமெண்ட்டையும் தட்டி விட்ருங்க. போடு அடுத்த கட்லெட்டை போடு.